தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 10ஆம் வகுப்பிற்கான பொதுத் தேர்வு மார்ச் 11ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 6ஆம் தேதி நிறைவு. செய்முறை தேர்வு பிப்ரவரி 23ஆம் தேதி தொடங்கி 28ஆம் தேதி நிறைவு எனவும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அறிவிப்பு. தேர்வு தேதி என்பது மார்ச் மாதம் 11ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி நிறைவு அடையும். பிராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் பிப்ரவரி மாதம் 23 ஆரம்பிக்கப்பட்டு பிப்ரவரி மாதம் 28 நிறைவு செய்யப்படும். மார்ச் 2 முதல் 26 வரை +2 பொதுத் தேர்வு நடைபெறும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவிப்பு. செய்முறை தேர்வு பிப்ரவரி 1ஆம் தேதி ஆரம்பித்து 14ஆம் தேதி வரை நடைபெறும் எனவும் பேட்டி. வருகின்ற மார்ச் மாதம் 2ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு மார்ச் மாதம் 26ஆம் தேதி வரைக்கும் இந்த தேர்வு நடைபெறும். இதற்கு முன்பாக இதுக்கான பிராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் நடைபெறும். பன்னிரெண்டாம் வகுப்பு கணக்கு பதவி தேர்வில் இந்த ஆண்டு முதல் கால்குலேட்டர் பயன்படுத்த அனுமதி. மாணவர்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று நடவடிக்கை எடுத்துள்ளதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் பேட்டி. 12ஆம் வகுப்புக்கு அக்கௌண்டன்சி தேர்வுக்கு கால்குலேட்டரை நாம் அனுமதி கொடுக்குறோம் நம்ம இந்த முறை. ஸோ அதையும் நம்முடைய மாணவ செல்வங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கோவையில் கல்லூரி மாணவியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் தலைமறைவாக இருந்த 3 பேர் சுட்டுப்பிடிப்பு. துடியலூர் அருகே போலீசாரை தாக்கிவிட்டு தப்பி செல்ல முயன்றபோது சுட்டுப்பிடித்தனர். கோவை கூட்டு பாலியல் வன்கொடுமை தொடர்பாக 7 தனிப்படைகள் அமைத்து விசாரணை மேற்கொண்டோம். 300 சிசிடிவிகளை ஆய்வு செய்து சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்துள்ளதாக காவல் ஆணையர் விளக்கம். அது 2-3 சிசிடிவி ஃபுட்டேஜஸ் கிடைச்சிருக்கு. நமக்கு ஒரு கிட்டத்தட்ட 200-300 சிசிடிவிஸை அனலைஸ் பண்ணி அந்த எக்ஸிட் ரூட், பாசிபிள் எக்ஸிட் ரூட் எல்லாமே பார்த்து அதில் ஃபிக்ஸ் ஆகி அதுக்கப்புறம் இவங்க தான் அக்யூஷன் ஃபிக்ஸ் பண்ணுறோம். கூட்டு பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட மாணவி நலமுடன் உள்ளார். மாணவிக்கு கவுன்சிலிங் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கோவை காவல் ஆணையர் விளக்கம். பாதிக்கப்பட்டவங்க நல்ல நலமா இருக்காங்க. அவங்களுக்கு சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் மற்ற ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு. கோவை கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் 3 பேரை சுட்டுப்பிடித்த போலீசார். பிடிபட்ட தவசி, கருப்பசாமி, காளீஸ்வரன் ஆகியோர் சிவகங்கையை சேர்ந்தவர்கள் என்றும் 3 மீதும் கொலை, கொள்ளை உள்ளிட்ட வழக்குகள் நிலுவையில் இருப்பதாகவும் தகவல். கோவையில் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட மாணவி மீட்கப்பட்ட இடத்தின் அருகே நின்றிருந்த இருசக்கர வாகனத்தின் மூலம் சிக்கிய 3 பேர். வாகனத்தின் பதிவு எண்ணை வைத்து 3வரையும் அடையாளம் கண்டு துடியலூரில் சுற்றி வளைத்து பிடித்ததாக போலீசார் தகவல். கோவை கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை சுட்டுப்பிடித்த போலீசார். துப்பாக்கி சூடு நடைபெற்ற கோவை துடியலூர் அடுத்த வெள்ளக்கிணறு அருகே தடயவியல் நிபுணர் குழு சோதனை. நிலுவையில் உள்ள இரட்டை இலை விவகாரத்தை விசாரிக்க கோரி தேர்தல் ஆணையத்துக்கு செங்கோட்டையன் கடிதம். இபிஎஸ் தலைமை தாங்குவது உண்மையான அதிமுக இல்லை, அதனை நிரூபிக்க அவகாசம் தேவை என கோரியுள்ளார்.
சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரன் 800 ரூபாய்க்கு குறைவு. 1 கிராம் 11,250 ரூபாய்க்கும் 1 சவரன் 90,000 ரூபாய்க்கும் விற்பனை. தங்கத்தை தொடர்ந்து வெள்ளியின் விலையும் இன்று சற்று குறைவு. கிராமுக்கு 3 ரூபாய் குறைந்து 165 ரூபாய்க்கு விற்பனை. தொடர் கனமழை காரணமாக முழு கொள்ளளவை எட்ட உள்ள செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து குடிநீர் தேவைக்காக மட்டும் வினாடிக்கு 100 கன அடி நீர் வெளியேற்றம். உலக கோப்பையை கிரிக்கெட் போட்டியில் தொடர் நாயகி விருது வென்ற தீப்தி சர்மாவிற்கு காவல்துறை டிஎஸ்பி பதவி. திறன்களை அங்கீகரிக்கும் குஷால் கிலாடி யோஜனா திட்டத்தின் கீழ் பதவி வழங்கிய உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத். உலகக்கோப்பை வெற்றி இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியுடன் பிரதமர் மோடி நாளை சந்திப்பு. தனது பாராட்டுகளை வீராங்கனைகளுக்கு தெரிவிக்கிறார். அனில் அம்பானிக்கு சொந்தமான 7,500 கோடி சொத்துக்களை முடக்கியது அமலாக்கத்துறை. சட்டவிரோத பண பரிவர்த்தனை தடுப்பு சட்டத்தில் அதிரடி நடவடிக்கை. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் வெளிப்புற நோயாளிகள் பிரிவு நாளை இயங்காது. குருநானக் ஜெயந்தியை முன்னிட்டு ஜிப்மர் நிர்வாகம் அறிவிப்பு. ராபிஸ் பரவலை தடுக்க திமோர் தீவுக்கு 10,000 டோஸ் ராபிஸ் தடுப்பூசி அனுப்பி வைப்பு. திமோர் லெஸ்டேவுக்கு அனுப்பியுள்ளதாக இந்திய வெளியுறவு அமைச்சகம் தகவல். பிலிப்பைன்ஸின் கிழக்கு கடற்கரையை நோக்கி நகர்ந்து தீவிரமடைந்துள்ள கல்மேகி புயல். சாலைகள் வெள்ளக்காடான நிலையில் முன்னேற்பாடுகள் தீவிரம். மாலத்தீவில் 2007ஆம் ஆண்டுக்கு பிறகு பிறந்தவர்கள் சிகரெட் பிடிக்கவும் அவர்களுக்கு விற்கவும் தடை. இதன் மூலம் சிகரெட் விற்க தடை விதித்த முதல் நாடு என்ற பெருமையை பெற்றுள்ளது மாலத்தீவு.